அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ராஜாதி ராஜனே, கர்த்தாதி கர்த்தரே, வல்லமையுள்ள தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீ நல்லவர், வல்லவர், எங்களோடு பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமென். எடுத்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம், அதுல 12ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். ஏசாயா 58:12. உன்னிடத்தில் இருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாலாய் கிடந்தவர்களை, பாலாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திறக்கிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது பாலாய் கிடந்த அப்படின்னு சொல்ற. ஆமா, சோத்திரம். என்ன பண்ண அதை கட்டி எழுப்பும்படியாக. ஆமை பாலானதை ஆமை என்ன பண்ணுது? ஆமை சோத்திரம். ஒண்ணுமே இல்லாத இடத்த பால் அடைஞ்சு போயிடுச்சு. ஏன்னா யாரு கட்ட முடியும்? இந்த குடும்பத்தை யாரு? சில சொல்லுவாங்க, இந்த குடும்பத்தை எப்படித்தான் மேல கட்டி வரப்போறாங்களோ, இந்த குடும்பம் எப்படித்தான் மேடை வரப்போதோ அப்படின்னு சொன்னவங்க சொல்லுவாங்க. ஆனால் இயேசு அந்த குடும்பத்தில் இருந்தா நிச்சயமா இந்த குடும்பம் கட்டப்படும். ஏன்னா ஆண்டவர் தான் நம்மளை கட்டி எழுப்புகிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, பாலாய் ஸ்தலங்களை, பாலாய் கிடந்த ஸ்தலங்கள் என்று கட்டுவார்கள், தலைமுறை தலைமுறையாக இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப உங்க வாழ்க்கையில காணப்படுகிற அந்த பாலானதை ஸ்தோத்திரம் ஒண்ணுமில்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நிச்சயமாய் கர்த்தர் உங்களை கொண்டுதான் அந்த குடும்பத்தை என்ன பண்ண போறாருங்க? கட்டி எழுப்ப போறார். தேசங்களை உங்களை கொண்டுதான் ஒரு பலத்த கிரிகளை செய்யும்படி தேவன் விரும்புகிறார். அது வேற யாரும் இல்லை, அது நீங்க தான். அந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற என் அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் உங்களை கொண்டு என்ன பண்ணார்? பல காரியங்களை சோதரர் என்ன பண்ணார்? அன்றைக்கு பாத்தீங்கன்னா ஆண்டவர் பாத்தீங்கன்னா இந்த நோவாவை பேழையை என்ன பண்ண கட்டி, இந்தப்பா ஒரு பேழையை நீ கட்டுப்பா சோதரன் சொல்லி என்ன பண்ணார்? பேழைய உடன்படிக்கை பெட்டியை உருவாக்குற என்ன பண்ணார் ஆண்டவர்? மோசையை தேவன் தெரிந்து கொண்டு என்ன பண்ண இப்படிலாம் செய்யணும், அப்படி செய்யணும் என்ன பண்ணுவார்? அதை கட்ட சொல்லுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டு. அந்த உடன்படிக்கை பெட்டியாக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே அவர் என்ன பண்ணார்? இயேசுவானவர் நமக்குள்ளே உலாவி கொண்டிருக்க, நமக்குள்ளே இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப பாலாய் கிடந்த ஒருவேளை என்னால் ஒரு வீடை கூட கட்ட முடியல, சோதரன், என் குடும்பத்தை என்ன பிள்ளைகள் கட்டி மேல வர முடியல, ஒரு நல்ல நிலைமை வர முடியலன்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? நிச்சயமா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் கட்டப்படுவீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டா. கர்த்தர் தான் உங்களை கட்டி எழுப்புவார். சோத்திரம். கற்பாறையின் மேலே என்ன பண்ணுங்க? ஒரு வீடை தோண்டும் பொழுது ஆழமா தோண்டி இந்த பாறை வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? தோண்டுவாங்க. அப்பதான் என்ன பண்ணுவாங்க? அந்த ஃபில்லரை போடுவாங்க. அப்ப நீங்க கிறிஸ்துவ மேலே இருந்தீங்கன்னா, ஒருவேளை இந்த இயேசு எனக்கு யாருன்னு தெரியாது, ஒருவேளை இந்த இயேசு நான் ஏற்றுக்கொள்ளாம இருக்குன்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கு இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க என்ன பண்ணுவீங்க? கட்டப்படி ஒருவேளை நான் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், வாழ்க்கை கட்டப்படாம இருக்கிறேன், இன்றைக்கு உங்களுக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் என்ன பண்ண உங்கள் மேலே சோதரர் தம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பும்படி கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, நீ கட்டுவாய், திறப்பானதை அடைக்கிறவன் என்று குடியிருக்கும்படி பாதைகளை திறக்கிறவன் என்று பெயர் பெறுவாய். கர்த்தருக்கு மகிமை உண்டாக. என் பெயரே அட்ரஸே இல்லாம நான் கிடக்கேன் அப்படின்னு சொல்லிட்டீங்களா? என் குடும்ப அட்ரஸ் இல்லாமல் இருக்கு, நான் வேலை செய்கிற இடத்துல ஒரு அட்ரஸ் இல்லாமல் இருக்கேன், ஊழியத்தில் ஒரு அட்ரஸ் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக கர்த்தர் வெளியே கொண்டு வருவா. தாவீதை எப்படி அந்த காட்டுக்குள்ள வனாந்திரத்துக்குள்ள தாவீது கிடந்தானோ, கர்த்தர் ஒரு நாள் வைத்திருந்தார். அவனை மன்னவனர், தேசத்தின் அதிபதி என்னவனார் கொண்டு வந்தார். யோசேப்பை பல குழிகள் அனுபவத்தின சிறைச்சாலையில் கிடந்தார். ஆனா கர்த்தர் ஒரு நாள் என்ன பண்ணார்? யோசேப்பை வெளியே கொண்டு வந்தார். கர்த்தருக்கு உங்க குடும்பத்தை, உங்களை நிச்சயமாக ஒரு நாளை வெளியே கொண்டு வந்த நீதியின் சூரியனாக இயேசு உங்களை நிச்சயமாய் கட்டுவார். உங்கள் பிள்ளைகள் கட்டப்படுவார்கள். கர்த்தருக்கு உடைக்கப்பட்ட குடும்பங்கள் கட்டப்படும். அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஏன்னா ஆண்டவராக இயேசு வார்த்தை சொல்லுகிறது, நீ பெயர் பெறுவா என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மளை பேர் என்ன பண்றான்? பெருமைப்படுத்துகிற தேவன். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுகிற தேவன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு
வாக்கு கொடுத்த தேவன். அவன் பொறுமையா இருந்து தேவனுடைய வாக்கு தத்தங்களை அவன் பெற்றுக்கொண்டான். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் நீங்க என்ன பண்ணீங்க, எழும்ப போறீங்க. எழும்பு சீயோனு, எழும்பும் வல்லமையை தரித்துக்கொள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களை சோதனைப்படுத்துற, உங்களை வேதனைப்படுத்துற எந்த காரியமும் உங்கள் உயர்வுக்கு தடையா இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் இயேசுவின் பிள்ளைகளா இருக்கிறீங்க. நிச்சயமாக திறந்த வாசல் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஒருவனும் உங்க ஆசீர்வாதத்தை பூட்டவே முடியாது. கர்த்தர் திறந்த வாசலை கொடுத்திருக்கிறார். அவர் திறந்த மனசோடு கூட உங்களை இந்த நாளில ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ண என் இயேசு கிறிஸ்து போதுமானவராக இருக்கிறார். அவருடைய நம்ம ஜெபமுனுமா, பரிசுத்த தேவனே, தலைமுறை தலைமுறையாக பாலானதை ஆண்டவரை கட்டி எழுப்புகிற சர்வவல்லமுள்ள தேவனே, ஸ்தோத்திரம் அப்பா. ஒன்றுக்கும் உதவாதவனே, குப்பையில் இருக்கிறவனே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். உயரத்திலே தூக்கி வைக்கிற கர்த்தர் அல்லவா ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எவனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் ஆண்டவர். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே எதெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் கட்டப்படபடியாக அல்லேலூயா இஸ்ரவேலா இணைக்கப்பட்டு கட்டப்பட்டு வருகிற மாளிகையா இருக்குன்னு இந்த பிள்ளைகளுடைய பெயரை ஆண்டவர் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்க, நான் உன்னை உள்ளங்கையில வைத்திருக்கிறேன்னு சொன்னீங்களே. அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை பெயர் சொல்லி அழைக்கிற தேவனப்பா. பிள்ளைகளை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, நிலைநிறுத்துங்க. இந்த உலகத்துல ஜெயிக்க, குடும்பத்துல ஜெயிக்க, விவசாயத்துல ஜெயிக்க ஜெயமோ கர்த்தராலே வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுத்து பேரை பெருமைப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க, பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.